நம்ம ராகி வச்சு புட்டு கூழ் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான ராகி மாவு வச்சு கேக் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் நம்ம நினைக்கிறத விடவே ரொம்ப சாஃப்டாக நல்ல ஸ்பஞ்சியாக சூப்பராகவே இருக்கும். ராகி மாவில் செஞ்சதுன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ராபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இது கூட 1.5 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 150 ml அளவு பால் இருக்கும். இது நல்லா கலந்துட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது காய்ச்சி ஆற வச்ச பால். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது 60 கிராம் அளவு பட்டர் இருக்கும். இது கூடவே 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 100 கிராம் அளவு நாட்டு சக்கரை இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்துட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் கலக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பட்டர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்தாச்சு. நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல, இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பால் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது பாலும் வினிகரும் சேர்த்து ஆரம்பத்துலேயே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பால் கலந்துட்டு மீத இருக்க பாலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் பட்டர் சேர்த்துருக்கிறதுனால பால் கொஞ்சம் சில்லுன்னு இருந்ததுன்னா பட்டர் கொஞ்சம் திரியாக இருக்க மாதிரி இருக்கும். அது ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அது தானாகவே நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ராகி மாவோட வாசனை தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சுட்டு இதில் 1/2 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கோங்க, அதாவது கேப்ப மாவு. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோதுமைக்கு பதிலாக மைதா கூட யூஸ் பண்ணலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் டார்க்காக இருக்கக்கூடிய கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன், அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலான கலரில் இருக்கக்கூடிய கொக்கோ பவுடர் சேர்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஜலிச்சுட்டு இது போல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு விஸ்க் வச்சு இது நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப அதிக நேரம் கலந்துடக்கூடாது. ரொம்ப அதிகமாக கலந்துட்டோன்னாலும் கேக் ஹார்டாக வரும். அதனால் ஜென்டிலாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு பால் இல்லைனா தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு இப்போ ஒரு 1/2 கப் அளவு பால் செலவாகி இருக்கும். 1/2 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கேக்கோட மாவு கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம கேக் ட்ரே ரெடி பண்ணிடலாம். இது போல் ஒரு கேக் ட்ரே அப்படி இல்லைனா ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் இப்போ எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம அப்படியே கூட கேக் பண்ணலாம். நான் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக ஒரு பட்டர் ஷீட் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். பட்டர் ஷீட் நம்ம வீட்டிலையே பண்ணலாம். அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பட்டர் ஷீட் வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க கேக் மாவை சேர்த்துடலாம். கேக் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பதத்தில் இருந்தால் தான் கேக் நல்ல சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியாக வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு. கேக் மாவை இது போல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இது போல் டேப் பண்ணிக்கோங்க. நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம இதை இப்போ பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அது உள்ள ஸ்டாண்டு வச்சுட்டு இதை மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 10 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரே வச்சுருங்க.
இந்த பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரோட தீ அளவை பொறுத்து டைமிங் மாறுபடலாம். ஸோ இடையில செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கேக் வேகலைன்னா மறுபடிக்கும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு கரெக்டாக 45 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், கேக் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக தயாராகிருக்கு. கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தியை இது போல் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்குல்ல, இப்போ கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இது போல் இந்த பேக்கிங் பேப்பர் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு இது போல் கவிழ்த்திட்டு இந்த மாதிரி வச்சுட்டு டேப் பண்ணிக்கோங்க. நல்லா டேப் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயை வெளியில் எடுக்கும்போது நம்மளோட கேக் சுலபமாக டிமோல்ட் ஆகி வரும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வெளியில் வந்திருக்கு. பார்க்கும்போதே அதோட டெக்ஸ்சர் அவ்வளோ சாஃப்டாக தெரியுது. நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் திருப்பி வச்சுக்கலாம். இந்த கேக்கை நான் அப்படியே ப்ளைனாக தான் சர்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பர்த்டே கேக் மாதிரி கூட கட் பண்ணலாம். இப்போ இது எவ்வளோ சாஃப்டாக இந்த கத்தி உள்ளே இறங்குதில்ல, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட அந்த ராகியோட டேஸ்ட் வந்து வரலை. குழந்தைங்கள்லாம் கேக் கேட்டாங்கன்னா இது போல் ஹெல்த்தியான மைதா இல்லாத கேக் செஞ்சு கொடுங்க. அப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் நம்ம வெள்ளை சர்க்கரையும் யூஸ் பண்ணல. ஸோ இது 100% ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இதே போல் ராகியில் நிறைய வகையான ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் கூட செக் பண்ணுங்கள். அந்த எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த கேக்கோட டெக்ஸ்சர் கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல பஞ்சு மாதிரி அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராகி கேக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.